கோவிலுக்கு போயிட்டு உண்டியலில் காணிக்கை இடாமல் நம்ம வந்தோம்னு வைங்களேன், நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறாதோ அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு தயக்கம் அப்படிங்கிறது இயல்பாகவே ஏற்படுது. ஆனால் உண்டியலில் காசிடுறதை விட பசித்த ஒருத்தனுக்கு உணவளிக்கிறது தான் சிறந்தது, கடவுளுக்கும் அதுதான் பிடிக்கும் அப்படின்னு பசியோடு வந்தவங்களுக்கு ஜாதி மதம் சமயம் அப்படிங்கிற எந்த பாகுபாடுமே இல்லாமல் உணவளிக்கக்கூடிய ஒரு சன்மார்க்க நெறியை இந்த உலகுக்கு ஏற்படுத்திய ஒரு பெருமகன் வள்ளலார் அவர்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கின்ற கருணையின் அடிப்படையில் ஒரு தூய ஆன்மநேய ஒருமைப்பாட்டையும் மரணமில்லா பெருவாழ்வு வாழ ஒரு தூய ஒரு கோட்பாட்டையும் ஏற்படுத்திய வள்ளலார் அவர்களுடைய நினைவு தினம் இன்னைக்கு. வள்ளலார் சொல்கிறார் பாருங்க, ஜாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திர சந்தடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அவதானித்து அலைகின்ற உலகிற் அலைந்தலைந்து வீணே நீர் அழிதல் அழகளவே நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தர் அவர்தாமே வீதியிலே அருட்சோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது கூவுகின்றேன் உமையே அப்படின்னு ஜாதி மதம் சமயம் அப்படிங்கிற சில நிறைய வேறுபாடுகளால் மக்கள் பிரிஞ்சு எடுக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் எந்த ஒரு ஆகம வேறுபாடுகள் இல்லாமல் மக்கள் ஒரு பொது உடைமை தத்துவமாட்டு ஒன்றே குலம் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டோடி ஒரு இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை ஏற்படுத்திய வள்ளலார் அவர்களுடைய நினைவு தினம் இன்னைக்கு. நாமளும் ஒற்றுமையாக நம்மளை நாம் எப்படி நினைப்போமோ அதே போல் மற்றவர்களையும் நினச்சி ஒரு பெருவாழ்வு வாழ நம்ம இன்றைக்கி உறுதியாக இருக்கணும். வள்ளலார் அவர்களுக்கு புகழ் வணக்கம்.